இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய தமிழக வெற்றி கழகத்தின் ராஜபாளையம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கின்ற ஜெகதீஸ்வரி அவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பேட்டிகளும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வித்தாரக்கல்லி விறகொடிக்க போனாலாம், கத்தாழ முள்ளு கொத்தோட குத்திச்சாம் என்று கிராமத்திலே சொல்வார்கள். கிராமத்திலே இன்னொரு சொலவடையும் உண்டு. சுந்துக்கல்லி பாவக்காய் அறுக்க பந்தலுக்கு போனாலாம், பந்தல் பரப்பி கொண்டு விழுந்ததாம் என்று சொல்வார்கள். அதை போல இந்த ஜெகதீஸ்வரி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை எந்த உருப்படியான வேலையும் செய்யவில்லை. அது சரி, தமிழக வெற்றி கழக அரசில் ஒட்டுமொத்தமாக என்ன உருப்படியான வேலை நடந்திருக்கிறது என்று கேட்கிறீர்களா? அதுவும் நியாயம்தான். ஆனால் இந்த ஜெகதீஸ்வரி தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சக அமைச்சர் கீர்த்தனா, அவர் தொழில்துறை அமைச்சர், அவரோடு தகராறு. அவருடைய கட்சிக்காரர்களை தொலைபேசியில் அழைத்து மிரட்டல் விடுக்கிறார். சாத்தூர்காரன் எவனாவது என்னுடைய ராஜபாளையம் தொகுதிக்குள் வந்தால் ஜட்டியோடு அடித்து விரட்டி விடுவேன், ஓட ஓட துரத்தி விடுவேன் என்றெல்லாம் சொன்ன இந்த ஜெகதீஸ்வரி இப்பொழுது அழுது புலம்புகிறார், ஓலம் எழுப்புகிறார். என்னவென்று கேட்டால், ஒரு அமைச்சராக இருப்பவர், அதிகாரம் இவர் கையிலே நிறைந்திருக்கிறது. சமூக நலத்துறை அமைச்சர், மகளிர் மேம்பாட்டு துறைக்கு இவர்தான் பொறுப்பு. இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களை ஆபாச படம் எடுத்து வைத்திருக்கிறேன், அதை வெளியிட்டு விடுவேன் என்று பலர் தொலைபேசியில் அழைத்து மிரட்டல் விடுக்கிறார்களாம். பணம் கேட்டு தொடர்ந்து மிரட்டுகிறார்களாம். இப்படியே இருந்தால் கூடிய விரைவில் காவல்துறையில் புகார் கொடுத்து விடுவேன் என்று அவர் தொடர்ந்து மிரட்டி கொண்டே இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே ஒரு அமைச்சர் மட்டுமல்ல, எந்த ஒரு பெண்ணையும் அவதூறாக ஆபாச படம் எடுத்து வைத்து மிரட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், இன்றைக்கு இந்த ஜெகதீஸ்வரி அவர்களை மிரட்டுகின்ற நபர்கள் யார் என்பதை இவர்களால் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல், ஏன் புகார் கொடுக்காமல் அதை பொதுவெளியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்து, ஏற்கனவே இவர் சாத்தூரை சார்ந்தவர்களுக்கு மிரட்டல் விடுத்தாரே, என்னுடைய தொகுதிக்குள் வந்தால் ஜட்டியோடு அடித்து விரட்டி ஓட விடுவேன் என்று சொன்னாரே, அதை போல இவரை ஆபாச படம் எடுத்து மிரட்டுகிறவர்களை அடித்து விரட்டி ஓடவிட்டால் கூட அதை வரவேற்பதில் முதல் ஆளாக நான் இருப்பேன். ஏனென்றால் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் இந்த ஆபாச படம் எடுத்து பிளாக்மெயில் செய்வதும் மிரட்டுவதும் மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றங்கள். இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிலும் மனிதாபிமானம் உள்ள யாரும் இதை அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அதை விடுத்துவிட்டு பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன? இவருடைய கட்சியை சார்ந்த, ஆற்காடு பகுதியை சார்ந்த ஒரு மகளிர் அணியை சார்ந்த பெண்ணையே ஆபாச படம் எடுத்து அவருடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் என்பவர் மிரட்டியது இவருக்கு தெரியும். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை, அந்த தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழக வெற்றி கழக அரசும் இந்த அமைச்சரும் எடுத்திருந்தால் இன்றைக்கு பிரச்சனை இந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்திருக்குமா என்று கேட்டால் எடுத்திருக்காது என்றுதான் அனைவரும் சொல்வார்கள். இத்தனைக்கும் இந்த ஜெகதீஸ்வரி அமைச்சராக இருக்கிறார். சக அமைச்சரின் பெயரை போஸ்டரில் மேலே அச்சிட்டு விட்டார்கள்.
இந்த ஜெகதீஸ்வரி பெயரை அதற்கு கீழே அச்சிட்டு விட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மாவட்ட செயலாளரிடம் சண்டை போட்டவர், மாவட்ட ஆட்சி தலைவரிடம் சண்டை போட்டவர், தன்னுடைய கட்சிக்காரன் வேறு தொகுதியிலிருந்து, சாத்தூர் தொகுதியிலிருந்து ராஜபாளையம் தொகுதிக்கு வந்து அங்கே இருந்த தாசில்தாரை பார்த்து விட்டான், வீடியோவை பார்த்து விட்டான் என்று கேள்விப்பட்டவுடன் ரவுடி ராக்கம்மாவை போல கொதித்து எழுந்த இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி, இவர் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோ இருக்கிறது என்று தொலைபேசியில் மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும். ஏன் எடுக்கவில்லை? ஆக மொத்தத்தில் இவர் மீது ஆபாச படம் எதுவும் இல்லை என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. இவரை ஒருவேளை ஆபாச படம் எடுத்திருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பார். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கொதித்து எழுகின்ற இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஏன் அவருடைய மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தொடர்ந்து மிரட்டல் வந்தால் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுப்பேன். எப்பொழுது ஒருவேளை ஆபாச படம் இருக்குமானால், இருக்கிறதா இல்லையா நமக்கு தெரியாது, ஆபாச படம் எடுத்து மிரட்டுகிறார்கள் என்று இந்த ஜெகதீஸ்வரி தான் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஆபாச படம் எடுத்தவர்கள் அந்த ஆபாச படத்தை வெளியிட்டு விட்டால் அதற்கு பிறகு சட்ட நடவடிக்கை எடுத்து அதனால் என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? ஒரு அமைச்சரையே ஆபாச படம் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய கிரிமினல்களாக இருப்பார்கள், அவர்கள் எவ்வளவு பெரிய குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு அவர்கள் மீது புகார் கொடுத்து அவர்களை போலீஸ் லாக்கப்பில் வைத்து லாடம் கட்டுவதை விட்டுவிட்டு அது சம்பந்தமாக பொதுவெளியில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவர் விளம்பரம் தேடிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், வித்தாரக்கிள்ளி விறகொடிக்க போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோட குத்திச்சாம் என்று இவர் தொடர்ந்து கதை விட்டு கொண்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியில் இருக்கின்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வெறும் விளம்பர பிரியர்களாக மட்டுமே இருக்கிறார்கள், வித்தார கள்ளர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனை பற்றி இவர்கள் கவலைப்படவில்லை. அவ்வப்பொழுது ஏதேனும் ஒரு பரபரப்பை உருவாக்கி அந்த பரபரப்பு செய்திகளை வைத்தே மக்களை ஏமாற்றுவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதலாய் அண்ணா திமுகவை உடைத்து விட்டோம், அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து விட்டோம் என்று ஒரு பரபரப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து கரூரில் நடிகர் விஜய் நடத்திய நிகழ்ச்சியில் உயிரிழந்த 41 பேர் குடும்பங்களுக்கு, அதிலும் 31 பேர் குடும்பங்களுக்கு மட்டும் அரசு பணி நியமன ஆணை வழங்கி அதை ஒரு பெரிய சர்ச்சையாக்கி அது சம்பந்தமாக பரபரப்பு செய்தியை உருவாக்கி அது சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கு வழக்கு போய் அந்த வழக்கில் நடிகர் விஜய் கொடுத்த அந்த அரசு பணி நியமன ஆணை ரத்து செய்யப்பட்டதை ஒரு பரபரப்பாக்கி அதன் மூலம் கொஞ்ச நாள் ஓட்டி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இவர்களே எதிர்பார்க்காமல் மேகதாது என்கின்ற இடத்தில் கர்நாடகா அணை கட்டுகின்ற பிரச்சனை, காவிரி நதியில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீரை திறந்துவிட மறுத்த கர்நாடகத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் எழுந்த எதிர்ப்பு அலைகள், அதை வைத்து உருவான பரபரப்பு செய்திகள், இதன் மூலம் கொஞ்ச காலம் ஆட்சியை ஓட்டிவிட்டார்கள். ஆக மொத்தத்தில் இவர்கள் மக்கள் பிரச்சனை பற்றி கவலைப்படவில்லை. பரபரப்பான செய்திகளை மக்கள் மன்றத்திலே பேசுவது, அதன் மூலம் மக்களை திசை திருப்புவது என்றுதான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பரபரப்பான செய்திகளை உருவாக்கி எப்பொழுதும் விளம்பர வெளிச்சத்தில் இருப்பதில் முன்னிலையில் இருப்பவர்கள் ஆண் அமைச்சர்களில் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல் குமார், பெண் அமைச்சர்களில்
இந்த ராஜபாளையம் தொகுதியின் ஜெகதீஸ்வரி என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் வெறும் விளம்பர பிரியர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை முழுவதும் நாட்டு மக்கள் உணர்கின்ற பொழுது மக்களே இவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.